எங்களுடைய உடன் பிறந்த தமிழ் சமூகத்துக்கு வணக்கம். என் பேர் அட்வொகேட் பிரசாந்த் ஷர்மிளா பிரகாஷ். நான் இங்கே உங்கள் முன்னாடி சௌராஷ்டிரா அரசியல் ஒருங்கிணைப்பு குழு என்னோட குழுவோட ஜெனரல் செக்ரட்டரியாக உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன். என் கூட வந்து எங்கள் வைஸ் பிரசிடென்ட்ஸ், ட்ரெஷரர், செக்ரட்டரி, குழுவினர் அனைவரும் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது டிசம்பர் 28 தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு என்ற மாநாடு நடத்தி வெற்றிகரமாக முடிச்சு இருக்கிற அனைத்து கட்சிகளோட தலைவர்களும் வந்து அட்டென்ட் பண்ணி ஒரு மெகா சக்சஸ் ஆச்சு. அந்த மாநாடுல ஒரு மெசேஜ் நாங்கள் போட்டோம். அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகி மறுபடியும் இந்த சூழ்நிலையில ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்றேன். சௌராஷ்டிரா சமூகம் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக சந்தித்து வரும் பாதுகாப்பற்ற தன்மையையும் நெருக்கடிகளையும் போக்கி சமூக ஒற்றுமையை பாதுகாத்து நமது ஓட்டுகள் வீணாக சிந்தாமல் ஒருங்கிணைப்பதே எஸ்பாக் அமைப்பின் முதன்மையான மற்றும் அடிப்படையான நோக்கமாகும். பாயிண்ட் நம்பர் 2, கட்சி பாகுபாடுகளை தாண்டி நமது சமூகத்திற்கான முறையான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர இந்த அமைப்பு தொடர்ந்து போராடும். பாயிண்ட் நம்பர் 3, தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் எஸ்பாக் ஆலோசித்து ஒவ்வொரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ள ஐ நோட் தி பாயிண்ட் ஒரு சமூக வேட்பாளருக்கு மட்டுமே தனது அதிகாரப்பூர்வ ஆதரவை வழங்கும். பாயிண்ட் நம்பர் 4, சமூக வேட்பாளர்கள் இல்லாத தொகுதிகளில் நமது அரசியல் பலத்தை, அதாவது எங்க பார்கெனிங் ஸ்ட்ரென்த் முன்னிறுத்தி தகுதியான பிற வேட்பாளர்களுக்கு எஸ்பாக் ஆதரவளிக்கும். உதாரணமாக மதுரை தெற்கு தொகுதியில் எஸ்பாக் அடையாளம் கண்டுள்ள நமது சமூக வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்வதற்காக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் சமூகத்திற்கு இணக்கமான பிற கட்சி வேட்பாளர்களை நாம் ஆதரிக்க முடிவெடுக்கலாம். இதன் மூலம் பிற கட்சிகளின் ஆதரவை நமது முதன்மை வேட்பாளர்களுக்கு பெற்று தருவதோடு நமது வாக்காளர்களின் நலனையும் பாதுகாக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 5, வரவிருக்கும் தேர்தல்களில் மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை குறைந்தபட்சம் 15 வார்டுகள், அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் ஆகியவற்றில் நமது சமூகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதுமே நமது அரசியல் இலக்காகும். அரசியலில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதில் அமைப்பு தனி கவனம் செலுத்தும். பாயிண்ட் நம்பர் 7, அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைய உரிய வழிகாட்டுதலை வழங்கும். கடைசியான பாயிண்ட் நம்பர் 8, மொழிவாரி சிறுபான்மை சமூகத்திற்கு மாநில மத்திய அரசால் அமைக்கப்படும் குழுவில் அங்கம் வேண்டுதல். இந்த முக்கிய அறிவிப்பு 22/3/2026 எஸ்பாக் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு வந்து எங்கள் தலைவர் திரு KRM கிஷோர்குமார் IPS DGP ரிட்டையர்ட் ஆந்திரா கேடரோட முழு ஒப்புதலோடு நாங்கள் அறிவிக்கிறோம். இதுதான் மேட்ருங்க. சிம்பிளா உடைச்சு சொல்லணும்னா இந்த வாட்டி 4 முனை போட்டி இருக்கிறது, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு யதார்த்தம். இந்த 4 முனை போட்டியில் இதுவரை எங்கள் சமுதாயத்தை மதிச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா பார்த்து உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த பக்கத்துல ராஜ்குமார் சார் ரிட்டையர்ட் DFO மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து அப்பா சீமான் மட்டும்தான் மதிச்சிருக்கார். அவர் அறிவித்திருக்கார். ஒன்று மட்டும் இல்ல, 2 வேட்பாளர்களை அறிவித்திருக்கார். எங்க கும்பகோணத்திலையும் மதுரை தெற்குல. அவங்க பேர் நான் எடுக்க விரும்பல, அறிவிச்சிருக்கார். அதான் பாயிண்ட். கடைசி வரை இதே நிலை. இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து 6ஆம் தேதி நாமினேஷன் முடிஞ்சு இதே நிலை இருந்தால் சௌராஷ்டிரா சமூகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களுக்கு தகுந்த மரியாதை தரும் நிலைமைக்கு தள்ளப்படும். இதுதான் மெசேஜ். இது இன்றைக்கு ஏன் சொல்றோம்னா, சிம்பிளா நாங்க யாரும் த்ரெட்டன் பண்ணலங்க. நாங்க ரொம்ப நல்லவங்க. பாதி பேருக்கு நாங்க வந்து 1000 வருஷமா இங்க இருக்கோன்னே தெரியல, நார்த் இந்தியன்ஸ் நினைச்சிருக்காங்க. அது ஒரு ஃபேக் நியூஸ்.
நீங்க எவ்வளவு தமிழோ நாங்க அவ்வளவு தமிழ். டிஎம்எஸ் ஐயா இருந்து நாங்க எல்லா தமிழ் கற்றுருக்கோம். ஸோ நாங்களும் தமிழர் தான். நாங்க சிம்பிளா போடுற ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி, ஒரு சாதாரணமான ரிக்வெஸ்ட். இது வந்து ஜாதி அடிப்படையில் நாங்கள்லாம் உட்காந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று ஜாதி கட்சியாலாம் நாங்கள் எங்களை இருக்கிற பிரதான கட்சிங்க 4 கட்சிங்க இருக்கு, 4 முனைங்க இருக்கு. அதுல தகுந்த ஒரு ஆளை பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். 234 தொகுதி இருக்கு, ஒரு தொகுதி தர முடியாதா என்ற ஒரு தாய்கிட்ட கேட்கிற ஒரு வேண்டுகோள், தமிழ் தாய்கிட்ட சௌராஷ்டிரா சமூகம் போடுற வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் வந்து பிரதமர் மோடியிடம் வைக்கிறோம். मोदी जी, आपसे हमारा सिर्फ ये प्रार्थना है कि इस बार आप सौराष्ट्र समुदाय के एक किसी आदमी को आप चुनो. अगर वो पार्टी में है या नहीं है, इसके बारे में आप फिक्र मत करो. समुदाय इसके पीछे पूरा है. आप मदुरई तिरकु जो कॉन्स्टिट्यूएंसी है, मदुरई साउथ AC 190 जो है, उसमें आप बताइए आपके प्रभारियों को कि सौराष्ट्र कम्युनिटी बिल्कुल तड़प रही है, तरस रही है कि उसको वो अधिकार मिले, MLA के एक अधिकार मिले. और सिर्फ आप इसको आप जांच करके ठीक कर सकते हैं. இது மோடிஜினால ஹிந்தியில பேசுங்க. அதாவது உங்களால மட்டும்தான் முடியும். மோடிஜி கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மோடிஜி நீங்க வந்து எங்களுக்கு வந்து சௌராஷ்டிரான்னு நீங்க சொல்லிட்டு எங்ககிட்ட நிறைய சப்போர்ட் வாங்கியிருக்கீங்க. சௌராஷ்டிரா சமூகமும் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு வந்து தெற்கு தொகுதியில செக்மெண்ட்ல பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்பர் 2 வரைக்கும் வர வச்சிருக்கோம். அது உங்களை பார்த்து, வேற யாரை பார்த்தும் இல்லை. அதே மாதிரி இந்த எலெக்ஷனையும் பண்ண முடியும் எங்களால, நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி திராவிடம் தேசியம், இரு கண்கள் தமிழ்நாடுக்கு. திராவிடம் இல்லாம தேசியம் இல்லை, தேசியம் இல்லாம திராவிடம் இல்லை. திராவிட கட்சிகளுக்கும் அதே தான் சொல்றோம். எங்க சமூகத்துல திராவிட கட்சிகளுக்கு வேற யாராலையும் பண்ண முடியாத வேலைகள் செஞ்சிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது ஒரு சௌராஷ்டிரால் பக்கத்தில் சைன் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தேசியவாதிங்கன்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லை, இரு கண்கள். இந்த இரு கண்கள் வந்து ஒரு கண்ணு மூடினா கூட கஷ்டமாயிடும். இந்த வாட்டி 2 கண்ணு மூடிடுமோன்ற ஒரு பயம். அதனால இந்த அவசர ஆலோசனை கூட்டம், அதனால இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஆகையால் கன்க்ளூஷன் என்னன்னா, 6ஆம் தேதி நாமினேஷன் முன்னாடி ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்கிற பிரதான கட்சிகள், இந்த வாட்டி இருக்கிற பிரதான கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர் விட்டுருங்க, கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாக்கி இருக்கிறதுல ஒரு தொகுதி, தகுந்த வேட்பாளர் எடுத்து கொடுங்க. நாங்க எங்க முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்யறோம். நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது, இப்போதான் இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிறோம். நாங்க பண்றோம். எங்க மாநாட்டுல வந்து கொஸ்டின் என்னதுன்னா, ஏற்கனவே பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தீங்க, இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் இருந்து வெளியே வரீங்களா இல்ல கண்டினியூ பண்றீங்களா, இதான கேள்வி. சார், நம்பர் 1, நாங்க வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறது இந்த கட்சியும் இல்லை. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாரும் சைன் போடல. எங்க தலைவர் IPS சாரோ, IFS சாரோ, SKR சாரோ யாரும் சைன் போடல. எந்த அலையன்ஸும் முன்னாடி இல்லை. ஒரு பர்செப்ஷன் இருந்திருக்கலாம், அதுக்கு எஸ்பேக் என்ற பாடி பதில் சொல்ல தேவையில்லை. நாங்க சொல்றது வெரி சிம்பிள். எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், வேற கட்சியா இருந்தாலும் ஈக்குவலி சந்தோஷம். வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்கள். சௌராஷ்டிரா மக்களுக்கு சட்டமன்றம்ல ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஒரு குரல் கொடுங்கள், அவ்வளவுதான். தெற்கு தொகுதியில கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். திருப்பரங்குன்றம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடக்குல கொடுத்தாலும் சந்தோஷம், கிழக்குல கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரே ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்றேன். சாரி, அதை பண்ணணும் என்றதுதான். அதாவது ஒரே தொகுதியில தெற்குன்னே எடுத்துக்கிறோம். தெற்கு தொகுதியிலேயே 4 முனை பேற்றில 4 பேரும் சௌராஷ்டிரா வேட்பாளர்கள் எடுத்தால் அதைவிட சந்தோஷமான நாள் சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு இல்லவே இல்லை. அது ஒரு மிக்க சந்தோஷமான நாள். அதுக்கு எஸ்பெக்ட் சொல்ல தேவையே இல்லை. சௌராஷ்டிரா மக்கள் அவங்கள் சுய புத்தியை வைத்து தக்க வேட்பாளர் எந்த வேட்பாளருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. கடைசியில நாங்க என்ன கேட்கிறோம், யாரு வேணா ஜெயிக்கட்டும், நான் கட்சியை பார்க்கல, சௌராஷ்டிராவா இருந்தா போதும்னு சொல்றேன். அது மட்டும்தான். ஏன்னா என் மொழியில ஒரு வாட்டி அப்பா அம்மான்னு சொல்லி நான் வந்து ஏதாவது வாங்கிக்க முடியும். இந்த வாட்டியும் அப்பா அம்மான்னு தான் சொல்றேன். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா. தேங்க்யூ.